ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனலாக ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Eight of Pentacles, Magician, Page of Cups, Queen of Pentacles, Justice, King of Pentacles. Okay, Ten of Cups, Seven of Swords, King of Cups, Nine of Pentacles, Nine of Wands. Okay, Queen of Cups. Okay, so bottom of the deck, Temperance. Possibilities. Completion. Okay, it's Ashton. Fighting. Celebration. Okay, aloneness, rightness, stress, harmony, patience, schizophrenia, creator, healing. Okay, ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பொருட்கள் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் டைம்லெஸ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். ஸோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகும்.
நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக நம்மளோட பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் நம்மளோட மைண்டுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தென் பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் எப்போயுமே உங்கள் மைண்டில் கொடுத்தீங்கன்னா ஒத்தைக்கு தான் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மைண்டில் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து எப்போயே பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. நம்ம லைஃப் பாசிட்டிவாக மாறும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு ரீடிங்கில் தெரியுற விஷயம் என்னென்னா, 2 பேரும் வந்து ஈக்குவல் தான். இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த ரீடிங்கில் பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி ராஜா ராணி மாதிரி பவர் கப்புள்ஸ். ஓகே, 2 பேரும் நல்ல ஒரு பவர் கப்புள்ஸாக இருந்துப்பீங்க. 2 பேரும் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ ஈக்குவல் நம்ம சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நமக்கு குவீன் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ நீங்கள் சிலவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் செப்பரேஷனில் போயிருப்பீங்க. சிலவங்க நல்ல ஒரு லவ்வர்ஸாக இருந்து நீங்கள் செப்பரேஷனில் போயிருப்பீங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு செப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவுட்கம் உங்களுக்கு நடந்துட்டு இல்லை. ஓகே, ஸோ ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு மேபி நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இல்லைங்க 1 மந்த் கழிஞ்சு சரியாயிடும், 2 மந்த் கழிஞ்சு சரியாயிடும், இல்லைங்க 1 இயர் கழிஞ்சு சரியாயிடும், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இந்த ஒரு பர்சனை நோக்கி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கனவு கண்டிருக்கலாம். பட் எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு இல்லை. ஒரு எஃபர்ட், ஒரு நல்ல விஷயமும் ஒரு பாசிட்டிவான விஷயமும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிட்டிட்டு இல்லை. ஓகே, சிலவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் ஆன பிறகு நீங்கள் செப்பரேஷனில் போயிருப்பீங்க, ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுன்னா, நீங்கள் டேரோ கார்ட் பார்க்குறீங்க, ஃபெதர் ஒயிட் கலர் ஃபெதர் பார்க்குறீங்க, மயிலிறகு பார்க்குறீங்க, தென் 3 to 5 நீங்கள் முழிக்கிறீங்க, தென் ஒரு பூசரோட நேம் பார்க்குறீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. டோன்ட் மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கும், டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டோன்ட் மாதிரி. ஓகே, ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. மேபி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருக்கலாம், இல்லைங்க லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருக்கலாம், இல்லைங்க மேரேஜின் பேரில் உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிருக்கலாம். இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிட்டு உண்டு. இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நின்றுட்டு உண்டு, வந்து போய் நின்றுட்டு உண்டு. விருப்பப்பட்ட டைம் நிற்கிறது, விருப்பப்பட்ட டைம் போகிறது, எமோஷ்னலாக டவுன் ஆகிற டைம் மறுபடியும் உங்களை தேடி வருது, எமோஷ்னலாக ஓகே ஆனது உங்களை விட்டுட்டு போகிறது. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை வச்சு மைண்ட் கேம் கழிச்சுட்டு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, மேனிஃபெக்டிங் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா, இவருக்கு நோக்கம் என்னென்னா, இவரோட கேரக்டர் என்னென்னு கேட்டேன், இவர் ஒருத்தவங்களை அடிக்ட் ஆக்கி வைக்கிறது. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி நீங்கள் இவர் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ட்ரீம் கண்டு உண்டு. ஓகே, பட் இவர் வந்து உங்கள் கூட மைண்ட் கேம் கழிச்சுட்டு சீட்டிங் பண்ணிட்டு. காரணம் என்னென்னா, இவருக்கு உங்களை அடிக்ட் ஆக்கி வைக்கணும். இவர் மேனிஃபெக்டிங் பண்ணுறது அதை நம்ம மைண்ட் கேம்னு சொல்லுவோம். சில பர்சன்ஸ் வந்து நம்ம ஏமாந்துருவோம். அவங்க வந்து எப்படின்னா, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, அவங்களே வந்து பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து அது பக்கா ஒரு பிளானிங்கோடு தான் நம்ம லைஃப்பில் அவங்க என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க நம்மளை வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப கிட்ட ஸ்னேகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கேரிங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, லவ்வபுளாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ நம்ம நினைப்போம், ஓகே இந்த ஒரு பர்சன் நம்ம மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட், நம்மளை கேரி பண்ணிக்கிறாங்க, நம்ம லவ் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் இவங்க 110% நம்ம ரொம்ப ட்ரஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணுற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த நம்ம 110% ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு டைமில் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்மளை விட்டுட்டு மெல்ல ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்னென்னா, அவங்க நம்மளை அடிக்ட் ஆகிட்டு நம்ம இனி இவங்களை விட்டுட்டு போக மாட்டோம்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும்.
ஸோ அந்த டைமில் அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துருண்டு. ஓகே, இந்த காரோட எனர்ஜி வச்சு பார்க்கும்போது எனக்கு அதுதான் இங்கே ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% டெடிக்கேட்டடாக இருந்துட்டு கேரிங்காக இருந்துட்டு லவ்வபுளாக இருந்துட்டு இந்த ஒரு போஸ்டருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு ஓகே. பட் ஆள் உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களை பயங்கரமாக அடிக்ட் ஆக்கிட்டேன் நடுத்தெருவில் விட்டுட்டு இந்த ஒரு போஸ்ன்னு உங்களை. நீங்களும் அழுது பார்த்துருப்பீங்க, புலம்பி பார்த்துருப்பீங்க, சாப்பிடாம இருந்து பார்த்துருப்பீங்க, தூங்காமல் இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியா சரி பண்ணலான்னு சொல்லிட்டு 110% என்னெல்லாம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாம் எஃபர்ட்டும் கொடுத்துட்ருப்பீங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அவுட்கம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சிட்டே இல்லை. ஓகே ஓகே, ஏன் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிட்டிட்டு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன் நீங்கள் ஹீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, நீங்கள் இப்போவும் அடிக்டடாக தான் இருக்கிறீங்க, இப்போவும் அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கிறீங்க, இப்போவும் மூவாக நீங்கள் பண்ணிட்டு இல்லை. நீங்கள் 110% இந்த ஒரு போர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க லைஃப் இல்லை, என்னோடய லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இந்த ஒரு போர்ஷன் தான் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு அதனால அந்த ஒரு லோ வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் உங்களுக்கு கிட்டிகிட்டே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன். ஓகே, அவங்களுக்கான ரீடிங் தான். இந்த ஒரு போர்ஷன் சீட் பண்ணிட்டு உங்களை நடுத்தரில் விட்டுட்டு கண்மூடித்தனமாக அந்த ஒரு போர்ஷன் நீங்கள் டச் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு போர்ஷன் உங்களை கரெக்டாக நடுத்தரில் விட்டுட்டு இவர் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த ஒரு போர்ஷன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு செப்பரேஷன் ஆகிட்டு பட் இவர் அங்கே நின்று உங்களை பார்க்குறாங்க. ஓகே, நம்ம ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு போகணும் இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க, லைஃப்பில் வாழ்ந்து காட்டுறாங்களா இல்லைன்னா நம்மளை நினச்சி ஒவ்வொரு நாள் ஏங்கிட்டு இருக்காங்க நமக்கு பார்க்குறாங்க. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த ஒரு போஸ்டருக்காக 24/7 ஆகிடுது விழிச்சு ஒப்பாரி வச்சு அதே லோ வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருக்க வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற போர்ஷன் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீட்டிங் பண்ணிட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு அந்த ஒரு போர்ஷன் அங்கே நின்று உங்களை பார்க்குறாங்க. அவங்க நிற்கிற இடத்துலேருந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, நீங்கள் திருந்திட்டீங்களா, இந்த ஒரு போர்ஷனை மறந்துட்டிங்களா, உங்கள் லைஃப் அடிப்பொழியாக போயிட்டுருக்கான்னு இவரை உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் இப்போவும் அவைலபிளாக இருக்கிறீங்க, சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க. இப்போ ஆப்போசிட் இருக்க போர்ஷன் எப்படி ஃபீல் ஆகும், இந்த ஒரு போர்ஷன் நான் இல்லைங்க, இந்த ஒரு போர்ஷன் லைஃபே இல்லை. ஏன்னா நம்ம தான் இந்த ஒரு போர்ஷன் எனக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி நம்ம தான் அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல. ஸோ இவங்க நம்மளை விட்டு இன்னும் பண்ண மாட்டாங்க, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் ஆப்போசிட் இருக்கிற போர்ஷன் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போர்ஷன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிட்டிட்டு இல்லை. ஓகே ஓகே, இப்போ இந்த ஒரு போஸ்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி லைஃப்பில் சுத்தமாக ஒரு ஃபேஷன்ஸ் இல்லாத ஒரு போஸ்ட் தான். 2 பேருமே அப்படி தான். எனக்கு என்ன தோணுதுன்னா லைஃப்பில் 2 பேருக்குமே ஒரு ஃபேஷன்ஸ் தான் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்மளில் நிறைய பேர் அப்படி தானே, ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம அதை உடனே நடக்கணும்னு நினைப்போம். எல்லாமே நமக்கு இங்கே உடனே நடக்கணும். நம்ம ஒரு விஷயத்து நம்ம லைஃப்பில் கிடைக்க வேண்டியது எல்லாமே உடனே கிடைக்கும்னு நம்ம அவசரப்படுவோம். ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச 99% எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு ஃபேஷன்ஸ் கிடையாது. பட் ஒரு சில சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் நமக்கு ஃபேஷன்ஸ் தான் என்னென்னு காட்டி கொடுப்பாங்க. அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு உங்களுக்கு அது யூனிவர்ஸ் நமக்கு சில விஷயத்தில் நமக்கு ஃபேஷன்ஸ் தான் என்னென்னு காட்டி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. ஃபேஷன்ஸ் தான் நீங்கள் என்னென்னு படிக்கணும். அது 2 பேருமே படிக்கணும். ஒரு ஆள் மட்டும் படித்த போதாது. ஸோ ஃபேஷன்ஸ் தான் என்ன, பொறுமைனா என்ன. ஸோ 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு லெசன் இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு பவர் கப்பல்ஸ் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து நீங்கள் செப்பரேஷன் ஆகிருக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நீங்கள் நினைக்கிற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கலன்னா நீங்கள் சேஞ்ச் ஆக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இவரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இவரும் ஹாப்பியான்னு கேட்டால் பயங்கர ஹாப்பி ஒன்றும் கிடையாது. அதே பயங்கர சேடாக டிப்ரெஷனாக கேட்டால் அப்படியும் கிடையாது. ஓகே, ஆல் டவுட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீல் பண்ணுறாங்க. இவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களே ட்ரஸ்ட்டு பண்ணிட்டு இல்லை. ஓகே, பட் இவர் 3வது மனுஷங்க வேறு யாரையோ இவருக்கு லைஃப்பில் இவரை ட்ரஸ்ட் பண்ணிட்டு கண்மூடித்தனமாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி ட்ரஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸஸ் ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களே இவர் டோட்லி உங்களை இந்த ஒரு பர்சன் சுத்தமாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்ததுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரஸ்ட் உங்கள் மேலே கிடையாது. ஓகே,
பட் இவர் வேறு யாரையும் கண்மூடித்தனமாக டச் பண்ணிட்டு இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எனர்ஜி. ஏன்னா இவர் யாரையோ ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போஸ்ட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இவரோட முதுகில் குத்திட்டு. ஓகே, மேபி இவர் ஹை பொசிஷனில் உள்ள ஒரு போஸ்ட்னா இருக்கலாம். ஸோ மேபி இவர் கூட இருக்கிற பர்சன்ஸ் இவரோட அவுட்கமுக்காக இவரோட இன்கமுக்காக இவங்க கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இவரை வச்ச ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இவர் கூட இருக்கிற பர்சன்ஸ்லாம் இவங்க கூட பழகிறதா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் இந்த ஒரு பர்சனோட முதுகில் குத்திட்டு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ், அதனால தான் ஆளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஐ எம் வெரி ஹாப்பி, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, அடிப்பொலியாக போயிட்டுருக்கு, என்ஜாய்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து வெளிக்காட்டிப்பாங்க. பட் இவர் உள்ளுக்குள்ளே இவர் ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவர் யாரையோ கண்மூடித்தனமாக நம்பின யாரோ இவரை முதுகில் குத்திட்டு. அது எப்படின்னா இவர் உங்களை முதுகில் குத்திட்டுண்டுல்ல, இவரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிட்டு, பட் இவர் உங்களை முதுகில் குத்திட்டுண்டுல்ல. ஸோ அதே மாதிரி அதுதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ஓகே, இவர் நம்பின யாரோ இவரை முதுகில் குத்திட்டு. ஸோ அதனால் இவருக்கு அதனால இவர் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவுட்டரில் எப்படி காட்டிப்பாங்கன்னா ஐ எம் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி, என் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அடிபொலியாக போயிட்டுருக்குன்னு காட்டிப்பாங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் மூவ் ஆன் ஆகிட்டோண்டான்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டில்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஆக்சுவலி நீங்களும் இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் ஹீல் ஆகிட்டில்ல, நீங்கள் லோ வைப்ரேஷன் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனை மறக்க முடியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சேடாக டிப்ரெஷனாக இந்த ஒரு பர்சனை எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, இந்த ஒரு பர்சனை எப்போ என் லைஃப்பில் என்ட்ராவாங்க, இந்த ஒரு பர்சன் எப்போ லைஃப்பில் என்ட்ரானால் தான் எனக்கே லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ், இந்த பர்சன் லைஃப்பில் இல்லைங்க எனக்கு ஹாப்பியே கிடையாது, என் ஆத்மா சாந்தி அடையாது, இந்த ஒரு பர்சன் எப்போ என்னை நோக்கி வருவாங்களோ அன்றைக்கு தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஆத்மா சாந்தி அடையாது சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இவரே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சனை கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவருக்கு ஒரு சில கிளாரிட்டிஸ், ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் இவருக்கு ரியலைசேஷன் ஆகாமல் இருக்கலாம். பட் இவருக்கு இப்போ இந்த ஒரு செப்பரேஷனில் ரியலைசேஷன் ஆகிட்டு உண்டு. காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனும் உங்களை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஓகே, இவர் ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இவர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் வந்து உங்கள் கூட தான் ஆகுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பவர் கப்புள் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், வசதி வாய்ப்பு எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவர் சுற்றி 1000 பேர் இருக்கலாம். பட் இவருக்கு யாரு கூடயுமே ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டு இல்லை. பட் இவருக்கு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட கிட்டது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலுக்கு இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு ஆக்சுவலி வந்து இவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னு எதுக்காக இவர் முடிவு பண்ணிட்டு உண்டுன்னா இவருக்கு ஆக்சுவலி ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லாமல் சில பர்சன் தன்னுடைய திமிரு ஆட்டிடியூடை காட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது, ஏதோ நம்ம லைஃப் எதுக்கு நம்ம லைஃப்பில் இருக்கோம், நம்ம எதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறோம், இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் தன்னோட ஈகோ ஆட்டிடியூட்னால அப்படியே பிடிச்சிட்டு நிற்பாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பர்சன் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஓகே, இவருக்கு நீங்கள் லைஃப்பில் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஒற்றப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் வந்து காரணம் கேட்டால் இவருக்கு 1000 இப்போ கடைசி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற டைமில் இப்போ இந்த வீடியோ நடந்துட்டு இருக்க டைம் இந்த ஒரு பர்சன் ஏதோ ஃப்ரெண்டு கூட பார்ட்டியோ இல்லைனா செலிப்ரேஷனோ இல்லைனா எங்கேயாவது ஒரு ஹோட்டலோ எங்கேயாவது போயிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு 1000 பேர் நிற்கிற ஒரு கூட்டத்தில் போய் நின்னாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தன்னை 1000 பேர் கூட்டத்தில் போய் இந்த ஒரு பர்சனோட மைண்டாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் உங்களை பற்றி தான் அந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இவரோட கண்ணாக இருக்கட்டும் இவர் ஆக்சுவலி 1000 பேர் கூட்டத்தில் போய் எத்தனையோ பர்சன் இவரை சுற்றி இருந்தாலும் இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம், இவரோட மைண்டு திங்க் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பற்றி தான். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஒற்றப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
ஓகே. டோட்டலா இவருக்கு லைஃப்ல வந்து இவர சுத்தி 1000 பேர் இருந்தாலும், இவரு டோட்டலா இவருக்கு லைஃப்ல ஒற்றைக்கு நிக்கிற மாரி, தன்னோட கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் காது குடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லாதபடி நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டேன். இவர் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கலாம். இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பர்சனோட ஃபினான்ஷியலுக்காகவோ, மணிக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக தான் இவங்க கூட இருக்கிறாங்க. இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கு இதுவரைக்கும் இவருக்கு லைஃப்ல கிடைச்சிட்டு இல்லை. இவர் கூட இருக்கிறவங்க எப்பவுமே அதுக்காக தான் இவர் இருக்கிறாங்க. பட் இப்போ நீங்கள் இவரோட லைஃப்ல இந்த செப்பரேஷன் ஆன பிறகு இவருக்கு வந்து இவரோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இவரை கெயிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இவரை ஹீல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. மேபி இருக்கலாம், பட் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஃபீலான எனக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி இவருக்கு ஒரு ஒற்றப்பட்ட மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நான் என் லைஃப்பில் ஒரு ஒற்றப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸ் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் இன்றைக்கி என் லைஃப்பில் எனக்கு எல்லோரும் இருந்தும் நான் ஒரு ஒற்றைக்கு நிற்கிறேன். காரணம் நான் வந்து இன்ஜஸ்டிஸாக நான் என் லைஃப்பில் பிஹேவ் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஜஸ்டிஸாக நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஜஸ்டிஸாக ஒரு ஆத்மார்த்தமாக நான் நல்ல விதமாக நான் பழகிருந்தேன். இன்றைக்கி என் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்காது. பட் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் ஒரு எல்லோரும் இருந்து நான் ஒற்றப்பட்டு நிற்கிறேன்னா நான் ஜஸ்டிஸாக ஒரு பிஹேவ் பண்ணிட்டேன், இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணிட்டேன். இவர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு இவர் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, இவர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு திங்க் பண்ணுற காரணம் என்னென்னா, அப்போ இவங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு பர்சனல் லைஃப் வந்து லோன்லி தனியாக நிற்கிற மாதிரி, தன்னை புரிஞ்சுக்க யாரும் தனக்காக யாரும் இல்லாத மாதிரி, தன்னை கேர் பண்ணிக்க ஒரு எமோஷனல் சப்போர்ட் வரைக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் நான் ஆப்போசிட்டாக உள்ள பர்சன்கிட்ட நான் ஃபுல்லாகவே இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸாக நான் பழகத்தினால இன்றைக்கி நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து மாட்டிருக்கேன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் 24/7 உங்களை போய் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. திங்க் பண்ணாமல் ஒன்றும் கிடையாது. பட் இவர் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்சன் ட்ரை பண்ணுறாங்க. பட் இவரால் கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். காரணம் என்ன, கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, சில டைம் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ அந்த டைம் நம்ம பண்ண விஷயங்கள் ஞாபகம் வரும். இல்லைனா இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க. ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஆக்சுவலி இவர் இந்த ஒரு பர்சன் உங்களை 24/7 இவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இவர் எஃபோர்ட் போடுறாரு. பட் கம்யூனிகேஷன் சென்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் நம்ம வந்து கர்மான்னு சொல்கிறோம். ஓகே, அது என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிறது எல்லாம் இங்கே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே கடவுளாகிடும். ஓகே, சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு 2 பேர் ஒரு நோக்கான சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஒரு செப்பரேஷன் இருக்கும்போது, 2 சைடும் ஒரு கான்டாக்ட் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு டைமில் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பண்ண விடாமல் தடுக்கும். இல்லைங்க நமக்கு வந்து ஒன்லி நம்ம ஃப்யூச்சர் பற்றி நினைப்போம், இல்லைங்க முடிஞ்சு போன விஷயங்கள் நினைப்போம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கம்யூனிகேஷன் பண்ணாமல் தடுக்கல. அதே மாதிரி ஆக்சுவலி இவரை கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் இவர் ஏதோ கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இவர் கம்யூனிகேஷன் பண்ணிடுச்சுன்னா இவரோட ப்ராப்ளம் டோட்டலி சால்வ் ஆகிடும். ஓகே, அப்போ இவர் கர்மா அல்லது தப்பிச்சிடலாம். பட் இவர் கர்மா ஃபேஸ் பண்ணணும்னு இவர் யூனிவர்ஸ் இவரை பிடிச்சிട്ടുണ്ട്. ஓகே, அப்போ இவர் கம்யூனிகேஷன் பண்ணிட்டான்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ கம்யூனிகேஷன் பண்ண விடாமல் தடுத்துட்டு யூனிவர்ஸ் தடுத்துருக்கலாம் மேபி. ஸோ அதனால இவரும் பயங்கர ஒரு கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு இவர் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பட் இவங்களால் கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஏன்னா இவர் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வரலாம், உடனே மெசேஜ் வரைக்கும் டைப் பண்ணியிருக்கலாம், உடனே மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இவருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட ஃபீல் ஆகுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும். இவருக்கு ஒரு ஐடியா உண்டு, மெசேஜ் பண்ணணும் ஒரு ஐடியா உண்டு. பட் எதுவுமே நடந்துட்டில்ல, அதுதான் உண்மையான விஷயம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஃபேஷன்ஸ் தான் என்னென்னு யூனிவர்ஸ் காட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இங்கே எப்படி நடக்குன்னா, நீங்களும் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிட்டிட்டில்ல, அவங்களுக்கும் அந்த அவுட்கம் கிட்டிட்டில்ல. கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேருமே கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் நான் இந்த தப்புமே பண்ணலையே, நான் நல்லதானே பண்ணேன், நான் வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நீங்கள் உங்களுக்கும் சில லெசன்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்டரை வந்து மறக்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தவிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்களும் இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஹீல் ஆகிறது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹீல் ஆகிறது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஓகே, அவுட்கம் கிட்டவே கிட்டாது. நீங்கள் ஹீல் அப்போ நான் எப்படி மேம் ஹீல் ஆகணும் கேட்டு நீங்கள் டவுட்லேயே சேஞ்ச் ஆகணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் லைஃப்பை இங்கே நினச்சிட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டால் எனக்கு வாழ தெரியாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேர்ல்டு நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும். ஓகே, எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமா. ஓகே, நம்ம வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியுமா என்ன இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் ஆகும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பாக நம்ம வாழணும், இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியறது கிடையாது. ஓகே, பட் நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுவாங்க, வாழ்ந்து காட்டுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, செல்ஃப் லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்த பிறகு அவங்க டவுட்டில் அடிக்ட் ஆகி ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி எனக்கு வாழ தெரியல, எனக்கு லைஃப் இல்லை, எனக்கு இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க, என்னால் முன்னோட்டு போக முடியாது, பின்னோட்டு போக முடியாது, அது அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க பார்த்தீங்களா. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் இல்லைன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க என்னால் வாழ முடியாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அப்போ அது வரைக்கும் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போயிருப்பீங்க, அடிச்சு புளிச்சு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் தடுமாறி கீழே விடுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அப்படியே என்ன இந்த அப்படி அதுதான் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நம்பாமல் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாமல் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எப்பவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து எப்பவுமே ஏமாற்றிட்டு தான் ஓடுவாங்க. இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அது ஒரு பர்சனை மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காம, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்காம, இந்த ஒரு போஸ்டரே நீங்கள் 24/7 நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டு அப்போ உங்களை நீங்கள் அந்த இதை ட்ரஸ்ட் பண்ணல, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகே, ஆப்போசிட் இருக்க போஸ்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்க, அவங்க உங்களை கரெக்டாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் நீங்கள் வெளியே வரணும். உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதான் உங்களுக்கு இது யூனிவர்ஸ் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா எப்போவுமே நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம தான் தோணும். இப்போ நம்ம கையில் ஒரு கத்தி எடுத்து நம்ம போய் கீரோன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு வலியை வந்து முழுக்க நம்ம தான் ஃபேஸ், நம்ம கூட நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்து பார்த்துட்ருக்கலாம். கையில் ரத்தம் வருதா, அப்படியே வலிக்குதா, சரி ஓகே ஹாஸ்பிட்டல் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம். பட் அதனால் வரக்கூடிய ஒரு பெயினை முழுக்க அனுபவிக்க போகிறது நம்ம தான். அப்போ நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும். நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும். நம்ம எப்போ அழுவோம், நம்ம எப்போ சிரிப்போம், நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது, நம்ம எப்படி சரி பண்ண, நம்மளை பற்றி நமக்கு தான் 24/7 நமக்கு தெரியும். பட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாமல், நமக்கு நம்மளோட வேல்யூ கொடுக்காம, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்ம ஒரு ஹை ப்ரியாரிட்டி வைக்காமல், ஆப்போசிட் இருக்கிற பர்சனை கண்டதும் அவங்க தான் வேர்ல்டு, அவங்க தான் உலகம் நம்ம நம்பி அவங்கள போகும்போது தான் அவங்க நம்மளை விட்டு ஓடுறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த சுச்சுவேஷனும் நம்ம தான் கடைசி வரைக்கும் வருவோம். இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்கன்னா எப்போவுமே நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க. ஓகே, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம தனியாக தான் போகிறோம். பட் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் கூட கேட்டிங்கன்னா இதுதான். இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் அளவுக்கு இடந்தமாக ட்ரஸ்ட் வச்சுட்டீங்க, அளவுக்கு இடந்தமாக அடிக்ட் ஆகிட்டீங்க, அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. இந்த ஒரு போஸ்ட் இந்த வேர்ல்டு நீங்கள் நினச்சனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனே வந்துச்சு. ஓகே, அன்றைக்கி அந்த டைமில் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நீங்கள் உங்களோட பவரில் உங்களோட ஒர்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனே வந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஆக்சுவலி அவங்க என்ன நினச்சாங்க, அவங்கள அடிக்ட் ஆகணும். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் அடிக்ட் ஆனதுனால தான் அவங்க உங்களை விட்டு போகிறாங்க. புரியுதில்ல, நீங்கள் அவைலபிள் ரொம்ப அவங்களோட 24/7 நீங்கள் அவைலபிள் தெரிஞ்சதாலே அவங்கள விட்டு போகிறாங்க. அப்போ அந்த 24/7 நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் வருதுன்னா இன்றைக்கி உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்க. புரியுதில்ல, நீங்கள் கரெக்டாக நீங்களும் அவைலபிள் 24/7 நீங்கள் அவைலபிள் ஆகிட்டீங்க. அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிச்சு இந்த ஒரு போஸ்ட் இதை விட்டு போகவே மாட்டாங்க.
அவங்களுக்கு தோணுச்சு, அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. ஓகே, இதே நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த ஒரு பர்சனுக்கு பேரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எப்போவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம ஸ்நேகம் கொடுக்கணும். எல்லை தாண்டி போச்சுன்னா இப்படி தான் நடக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இல்லைங்க ஆக்சுவலி மேரேஜான ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒரு நிறைய தப்புன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்க லைஃப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லவ்வில் இவங்க மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த படிப்பே மறந்துடுவாங்க. வேலையில் ஃபோக்கஸ் பண்ண தோணாது, சாப்பிட தோணாது, தூங்க தோணாது. 24/7 எப்போ இந்த பர்சன் மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ இந்த ஒரு பர்சன் கால் பண்ணுவாங்க, எப்போ இந்த பர்சன் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம வேறு எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் 24/7 இந்த ஒரு பர்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் சேம் பீரியாரிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட மாட்டீங்க. ஓகே, நீங்கள் ஒன்லி இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் மற்ற எதுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால நீங்கள் இந்தளவுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க, இந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் 24/7 அவைலபிளாக உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ஸோ அதனால் அந்த பர்சன் உங்களுக்கு விட்டு போயிட்டு. ஓகே, நீங்கள் டோட்லி ஹீல் ஆகிறது வரைக்கும் இப்போவும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் ஹீல் ஆகிறது வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் என்னால் என் லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும், நான் யாரை நம்பி இல்லை, என்ன கூட யூனிவர்ஸ் இருக்காங்க, என்னோடய லைஃப்பை என்னால் பார்த்துக்க முடியும். ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்களோ அந்த ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் என்றைக்கு ஏற்றுறீங்களோ ஸோ அன்றைக்கி தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைக்காது. ஏன்னா அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகே, ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் ஆப்போசிட் இருக்கிற ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. நீங்கள் எஸ் முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சன் கிடையாது, இந்த ஒரு பர்சனை போய் திருந்திட்டாங்க, இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டாங்க, இனி இந்த ஒரு பர்சன் நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு தெரியுதோ அப்போ தான் அவன் ஆக்ஷன் எடுப்பான். அது வரைக்கும் அவன் ஆக்ஷன் எடுக்க மாட்டான். ஓகே, ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், 9 ஹவர்ஸ்லேயே 9 days 9 weeksலேயே பாசிபிள் ஆகும். பட் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, காரணம் கேட்டால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஏன்னா நமக்கு ஃபேஷியல்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு, டைம் எடுத்துக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகணும். மேபி ஓகே மேம் செல்ஃப் லவ் பண்ணுறேன், நான் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிட்டேன், நான் இனிமேல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தா கூட இந்த ஒரு பர்சனுக்கு நான் அடிக்ட் ஆகாமல் அட்டாச்மெண்ட் ஆகாமல் என்னோடய கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் இந்த ஒரு பர்சனை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் என்னால் கீப் பண்ணி கொண்டு போக முடியும், நான் ரொம்ப என்ன மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த பர்சனை அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, அதர்வைஸ் நாட். நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க, நீங்கள் ஹீல் ஆகுங்க, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக என்ட்ரு ஆவாங்க. பட் மறுபடியும் அடிக்ட் ஆகாதுங்க, மறுபடியும் அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. எப்போவுமே நம்ம எந்த இடத்துல ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகுறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஒரு பெயின் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களை தவிர்த்து யூனிவர்ஸை தவிர்த்து வேறு யாருக்கும் அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. ஓகே ஓகே ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 999 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 11 important, then 15 important, 21 important, 11 important, okay, 15, 21. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட்டா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே,
ஸோ நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் லிங்க் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உங்களோட எனர்ஜிக்கு எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.